போல இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நீங்க ஒரு அதிமுகவுடைய பேச்சாளரும் கூட அதிமுக நிகழ்ச்சிகளை நிறைய பேசி சரி சரி ஓகே. ஆமா அம்மா விசுவாசி, அதெல்லாம் ஒன்றும் அதுல ஒன்றும் ரகசியம் இல்லை. இடைத்தேர்தல் எப்பவுமே தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வந்தா வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆளுங்கட்சி சார்பான ஒரு ரிசல்ட் தான் வரும். அதுல யாரு போட்டியிட்டாலும் எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் அது ரூலிங் பார்ட்டிக்கு இதுவா தான் வரும், சாதகமா தான் வரும். ஒருவேளை அத மனசுல வச்சு ஏடிஎம்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து, ஜனநாயக நாட்டுல தேர்தலை வந்து மக்கள் புறக்கணிக்கவே கூடாது. அதை நம்ம வந்து ஒவ்வொரு தரமும் அந்த விழிப்புணர்ச்சியை நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆக சிறந்த தமிழ்நாட்டின் இரண்டாம் பெரிய கட்சியான ஏடிஎம்கேவே வந்து அதை புறக்கணிக்கிறதுங்கிறது எனக்கு ஏற்பு இல்லை. அவங்க வந்து போட்டியிடணும் தான் நான் நினைக்கிறேன். இப்படி புறக்கணிச்சிருக்கும் போது அந்த தொகுதியில இருக்க அதிமுக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப வந்து நீங்க அந்த தொகுதியோட தொண்டர்களை பத்தி கேக்குறீங்க. என்ன மாதிரி அம்மா விசுவாசிகளுக்கே அது வருத்தமா தான் இருக்கு. ரெட்டையில இல்லாம ஒரு தேர்தல் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுல இது முதல் தரம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு வந்து ஏற்க முடியாத ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருக்கு. இத வந்து இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஏடிஎம்கேல மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற பலரின் விருப்பமாக இருக்கிறது. அது அந்த மாதிரி ஒரு பேச்சு நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க இவர் சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து இத ஒதுங்கி போறதன் மூலமா பிஜேபி மட்டும் தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகுது அப்படின்றதுதான் உங்க கேள்வி. ஆமாங்க, திமுக இருக்கும் இடத்தில் அதிமுக அதை எதிர்க்க வேண்டும். அப்பதான் அது வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கிய ஒரு ஏடிஎம்கேவா இருக்கும். அவங்க ஒதுங்கி போறது வந்து கண்டிப்பா பிஜேபி தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி, நாங்க வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டோம், அவங்களே வாக்குமூலம் கொடுக்கற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி எனக்கெல்லாம் அது ஜீரணிக்கவே முடியல. என்ன சார் அதாவது கடந்த 2 முறை அவர் தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்களை அந்த பெஸ்ட் டாப்பர்ஸை வரவழைச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் இப்பவும் அவங்கள சந்திக்க இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுதான். அந்த மாணவர்கள் கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் அவர் செய்கிறாரு. இப்போ கலப்பு இயக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 பேர்த்துக்கு நாங்கள் டாப்பர்ஸுக்கு ஸ்மார்ட் போனும் ஐபேடெல்லாம் லேப்டாப்லாம் கொடுத்துருக்கோம். மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்கணும், மாணவர்கள் முக்கியங்கிறத விஜய் அவர்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த செயல்பாடுகள் நடக்குது.